Hi students, oxidation and reduction reaction of carbonyl compounds பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்டிஹைட்ஸோட ஆக்சிடேஷன் பற்றி பார்க்கலாம். ஆல்டிஹைட்ஸ் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா ஜென்ரலாக அது என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்? ஆல்டிஹைட் குரூப் வந்து ஆசிட் குரூப்பாக வந்து ஆக்சிடைஸ் ஆகும். எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்? சேம் நம்பர் ஆஃப் கார்பன் உள்ள ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரு ஆல்டிஹைட் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணோன்னா இதுக்கு என்னென்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டான அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட், அசிடிஃபைட் K2Cr2O7, அதுக்கப்புறமா வந்து அசிடிக் ஆர் அல்கலைன் KMnO4 ஆர் குரோமிக் ஆக்சைடு. இந்த மூணு ரியேஜென்ட்ஸில் ஏதாவது ஒரு ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்டிஹைட் குரூப்பை ஆசிட் குரூப்பாக ஆக்சிடைஸ் பண்ணலாம். இப்போ அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கோங்க, CH3CHO. இதை ஆக்சிடைஸ் பண்ணால் இது என்னவா மாறும்? The CHO group is oxidized into COOH, acid group oxidize ஆகும். Okay, acetaldehyde is converted into acetic acid. அடுத்தது oxidation of ketone. Ketones வந்து ஜென்ரலாக ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா it gives mixture of acids. இப்போ அசிட்டோன் எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம் in presence of concentrated nitric acid. என்ன ஃபார்ம் ஆகுது? 2 mixtures கிடைக்குது. இந்த என்னென்ன ஃபார்மிக் ஆசிட் அண்டு 2 ஆசிட்ஸ் கிடைக்குது, ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். அதாவது இந்த மாதிரி அசிட்டோனை எடுத்துக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா. இந்த 2 ஆசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா அசிட்டோனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பனை விட லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸாக இருக்கும். அசிட்டிக் ஆசிடில் 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, ஃபார்மிக் ஆசிடில் 1 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஓகே, கீட்டோன்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகாது. எப்போவுமே ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை வச்சு தான் ஆக்சிடைஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட், இதெல்லாம் வந்து இங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து கார்பன் கார்பன் பாண்ட் க்ளீவேஜ் நடக்குது பார்த்தீங்களா. அது நடக்கும்போது மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்குது வித் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தேன் தி பேரண்ட் கீட்டோன். இந்த கீட்டோனில் இருந்ததை விட இந்த ஆசிட்ஸில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆக்சிடேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இஸ் கவர்ன் பை போப்போவ்ஸ் ரூல். போப்போவ்ஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. இது வந்து எக்ஸாமில் கேட்கலாம். இந்த ரூல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன நடக்குது அப்படின்னா தட் CO குரூப் அதில் என்ன ஆகும்? ஆக்சிடேஷனில் CCO பாண்ட் க்ளீவேஜ் நடக்கும். இந்த பாண்ட் க்ளீவேஜ் நடக்குது பார்த்தீங்களா. நடக்கும்போது திஸ் CO குரூப் ஸ்டேஸ் வித் இந்த CO குரூப் எதோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் எந்த சைடு இருக்கோ அங்கே வந்து இந்த CO குரூப் ஸ்டே பண்ணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டேட்ஸ் தட் டியூரிங் தி ஆக்சிடேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் a CCO bond is cleaved in such a way that the keto group stays with the smaller alkyl group. கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். What is the name of this compound? Pentoone. What is the name? Pentoone. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா 1 alkyl group is there. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அல்கைல் குரூப் தான், பட் இங்கே வந்து ஒரே ஒரு கார்பன் இருக்குது. இங்கே வந்து 3 கார்பன் அல்கைல் குரூப் இருக்குது. இப்போது இந்த கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா CCO பாண்ட் க்ளீவேஜ் வந்து இப்படி தான் இங்கே தான் நடக்கும். ஏன்னா இந்த CO குரூப் வந்து ஸ்மாலஸ்ட் அல்கைல் குரூப் எங்கே இருக்கோ அங்கே தான் ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் போப்போவ்ஸ் ரூல். ஓகே, ப்ராடக்டில் என்ன கிடைக்குதுன்னா 2 மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் கிடைக்குது, CH3CH2COOH, CH3COOH. இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணால் எப்போவுமே கீட்டோன்ஸ் வந்து இன்னும் கிடைக்கும். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் தான் கிடைக்கும். இங்கே அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு, ப்ரோப்பனோயிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹாலாக எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். We have already learned that aldehydes and ketones can be easily reduced to primary and secondary alcohols respectively. எங்கே படித்தோம் இதை? ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் ஒரு ஆல்கஹால் சாப்டரில் படித்தோம். ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் எடுத்து ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ப்ரைமரி ஆர் செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்னு பார்த்துருந்தோம். இதில் காமனாக என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்ட் சோடியம் போரோ ஹைட்ரைட். இந்த 2 ரியேஜென்ட்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். எதோ ஆல்டிஹைட்ஸையும் கீட்டோன்ஸையும் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸாக. ஓகே, ஆல்டிஹைட்ஸை ரெடியூஸ் பண்ணால் அது ப்ரைமரி ஆல்கஹாலாகவும், கீட்டோன்ஸ் வந்து செகண்டரி ஆல்கஹாலாகவும் ரெடியூஸ் ஆகும்.
இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பாருங்கள், அசிட்டால்டிஹைட் எடுத்து ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அங்கே என்ன நடக்குது, இந்த 2 ஹைட்ரஜன் போய் அங்கே ஆட் ஆகுது. இந்த பாண்ட் இப்படி க்ளீவ் ஆகும்போது இங்கே ஒரு ஹைட்ரஜன், கார்பனோட அனதர் ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, அசிட்டால்டிஹைட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால், CH3 CH2OH மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீட்டோன், அசிட்டோன் எடுத்திருக்கோம், அதே மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணுறோம். இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு C டபுள் பாண்ட் O என்னவா மாறி இருக்குது, CHOH செகண்டரி ஆல்கஹால் குரூப்பாக கன்வெர்ட் ஆகியிருக்கு. ஓகே, இங்கே அசிட்டோன், இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இதே ரியாக்ஷன் வந்து வேறு எந்தெந்த ரியேஜென்ட்டோட நடக்கலாம் அப்படின்னா, வித் ஹைட்ரஜன் அண்ட் மெட்டல் கேட்டலிஸ்ட்டோட நடக்கலாம். என்னென்ன மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால், பிளாட்டினம், பெலேடியம் ஆர் நிக்கல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட் வந்து நாட் ரெடியூஸ் ஐசோலேட்டட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இப்போ சப்போஸ் இதிலே வந்து அன்சிமெட்ரிக்கல் நம்ம வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்டோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆல்டிஹைடோ கீட்டோனோ எடுத்தோம் அப்படின்னா, இந்த ரியேஜென்ட் வந்து இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடும் சோடியம் போரோஹைட்ரேடும் வந்து அந்த டபுள் பாண்ட் குரூப்பை ரெடியூஸ் பண்ணாது. இட் ஒன்லி ரெடியூசஸ் C டபுள் பாண்ட் O குரூப். இன் கேஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் and ketones, LiAlOH4 reduces only C double bond O group, leaving C double bond C both as such. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து C double bond O குரூப்பை மட்டும்தான் என்ன பண்ணும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணும். அது எந்த ஒரு இடத்துலையும் கார்பன் கார்பன் டபுள் பாண்டை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன்ஸ், இது எப்படியே ஹைட்ரோகார்பன்ஸாக ரிடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது C டபுள் பாண்ட் O குரூப்பை எப்படி CH2 குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2 ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் மெயினாக படிக்க போகிறோம். ஒன் இஸ் கிளெமன்சன் ரிடக்ஷன். தீஸ் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன ரிடக்ஷன் பார்க்க போகிறோம், கார்பனைல் குரூப்பை எப்படி ஹைட்ரோகார்பன் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஹவு we convert C double bond O to CH2 அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த கிளெமன்சன் ரிடக்ஷனில் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அமால்கமேட்டட் ஜிங்க் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl, ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதோட ஆல்டிஹைடோ கீட்டோனையோ ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட்ரோகார்பன்ஸ் கிடைக்கும். இப்போ பார்க்கலாம், ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிட்டால்டிஹைட் CH3 CHO + 4 ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். எதோட ரியேஜென்ட் வந்து இங்கே கிளெமன்சன் ரிடக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஜிங்க் அமால்கம். வாட் இஸ் அமால்கம், எனி மெட்டல் மிக்ஸ்டு வித் மெர்க்குரி இஸ் கால்ட் அமால்கம். இங்கே ஜிங்க் மெர்க்குரி அமால்கம் இருக்குது அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது, வாட்டர் மாலிகுல் இஸ் எலிமினேட்டட் அண்ட் திஸ் C டபுள் பாண்ட் O இஸ் கன்வெர்டட் இன்டு CH2. அப்போ என்ன ஆகும், CH3 மாறும், தட் இஸ் ஈத்தேன். இந்த ரியேஜென்ட் போட்டால் நமக்கு என்ன சேஞ்ச் நடக்கும், ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், C டபுள் பாண்ட் O இஸ் கன்வெர்டட் இன்டு CH2 அப்படின்னு. அடுத்தது வந்து அசிட்டோனில் பார்க்கலாம். அசிட்டோன்லையும் இதே ரியேஜென்ட் போடும்போது சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன் வில் பி டேக்கிங் பிளேஸ். அசிட்டோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா C டபுள் பாண்ட் O குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகியிருக்கும், கன்வெர்டட் இன்டு CH2. ஓகே, இந்த ரியேஜென்ட் போட்டோம்னா. அடுத்தது வந்து உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். இதுவும் சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான். எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, C டபுள் பாண்ட் ஓவை CH2 மாற்றுறதுக்கு தான் இந்த உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனும் யூஸ் ஆகுது. கிளெமன்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனில் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் சேம், பட் த ரியேஜென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனில் ஜிங்க் அமால்கமும் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் யூஸ் பண்ணோம். இங்கே ரியேஜென்ட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் சோடியம் ஈத்தாக்சைடை வந்து யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணாலும் C டபுள் பாண்ட் O குரூப் என்னவா நமக்கு மாறும், CH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, தட் ரியேஜென்ட் ஒன்லி டிஃப்ரெண்ட், த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் சேம் ஆஸ் இன் கிளெமன்சன் ரிடக்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ரியேஜென்ட்டாக ஹைட்ரஜன் NH2 அண்ட் சோடியம் ஈத்தாக்சைடு, இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஹைட்ரஜன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் சோடியம் ஈத்தாக்சைடு வந்து கேட்டலிஸ்டாகவும் இங்கே வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைடோட 4 ஹைட்ரஜன் போடுறாங்க. போடும்போது ஹைட்ரஜனோட ஃபார்முலா என்ன, NH2 இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரஜன். அதோட சோடியம் ஈத்தாக்சைடு போட்டோன்னா திஸ் C டபுள் பாண்ட் O இஸ் கன்வெர்டட் இன்டு CH2. இப்போ CH2 மாறிடுச்சுன்னா என்ன வரும்,
CH3 கிடைக்கும். இப்போ CH3 ஈத்தேன். அசிட்டால்டிஹைட் எடுத்தால் என்ன கிடைக்குது? ஈத்தேன். அதே மாதிரி அசிட்டோன் எடுத்தால் this C double bond O is converted into CH2. ஸோ propane is obtained as a major product. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷனில் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து ஹைட்ரஜன்லேருந்து ஹைட்ரஜோனாக மாறும். ஓகே, அதுக்கப்புறம் ஹீட் வித் ஸ்ட்ராங் பேசஸ் கிவ் ஹைட்ரோகார்பன்ஸ். அடுத்து ரிடக்ஷன் டு பினகால்ஸ். பினகால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் ஏற்கனவே ஆல்கஹால் சாப்டரில் படிச்சிருக்குமா, 2 OH குரூப் உள்ள ஆல்கஹால்ஸாக மாறுறது. இப்போ அசிட்டோனை எடுத்துக்கிட்டு மெக்னீஷியம் அண்டு மெர்க்குரி, மெக்னீஷியம் அமால்கத்தோட ட்ரீட் பண்ணி அண்ட் வாட்டரோட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? பினகால்ஸ் வந்து கிடைக்குது. வாட் இஸ் பினகால்? பினகால் அப்படிங்கிறது வந்து டயால்னா என்னது? 2 OH குரூப் உள்ள காம்பவுண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 moles ஆஃப் அசிட்டோன் எடுத்திருக்கோம், 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே என்ன எடுத்திருக்கோம்? மெக்னீஷியம் அமால்கம் அண்ட் வாட்டர் போடும்போது நமக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இந்த ஆக்சிஜனோட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் இந்த ஆக்சிஜனோட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஸ்டே பண்ணிவிட்டு கார்பன் கார்பன் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு ஹியர். ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2,3 டைமெத்தில் பியூட்டேன் 2,3 டயால் அப்படிங்கக்கூடிய பினகால் வந்து நமக்கு கிடைக்குது. ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அடுத்தது. ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா CH3 C double bond O குரூப் உள்ள மெத்தில் கீட்டோன்ஸ் ஆர் அசிட்டால்டிஹைட், இந்த குரூப் உள்ள கீட்டோன்ஸ் ஆர் ஆல்டிஹைட்ஸில் மட்டும்தான் என்ன நடக்கும்? ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். when treated with halogen and alkali give corresponding haloform. This is known as haloform reaction. இந்த குரூப்பை பர்டிகுலராக உள்ள ஆல்டிஹைட்ஸ்லையும் கீட்டோன்ஸில் மட்டும்தான் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க? ஹாலஜனோடவும் அல்கலியோடவும் இந்த கார்பனைல் காம்பவுண்டை ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஹாலஜனோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே இந்த அல்கைல் குரூப்பில் இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை 3 ஹாலஜன் ஐட்டம்ஸ். இங்கே குளோரின் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 ஹெச்சை வந்து 3 Cl வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ வி ஆர் கெட்டிங் CCl3 C double bond O CH3. தென் ஃபர்தராக சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? குளோரோஃபார்ம் அண்ட் சோடியம் ஈத்தாக்சைடு இஸ் ஃபார்ம்டு ஹியர். சோடியம் அசிட்டேட் இஸ் ஃபார்ம்டு ஹியர். இதில் பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் கிடச்சிருக்கான். திஸ் இஸ் ஜென்ரலி டேர்ம்ட் அஸ் ஹாலோஃபார்ம். அதனால தான் இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க? ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து குளோரினுக்கு பதிலாக ப்ரோமின் யூஸ் பண்ணியிருந்தோன்னா நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும்? குளோரோஃபார்முக்கு பதிலாக ப்ரோமோஃபார்ம் கிடச்சிருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து இதோட ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.